யூஎஸ்டி ஐஎன்ஆர் பேர் யூஸ் பண்ணி எந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வைஸ், அதாவது ஒரு ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகி இன்னொரு ப்ரைஸ் இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஏரியாவில் எந்த மாதிரி ட்ரேட் பண்ணணும்னு கொஞ்சம் நான் கிளியராக சார்ட் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரி, ஓவரால் நமக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட்டில் ஓவரால் மார்க்கெட் பை சைடு ஆப்பர்ச்சுனிட்டியில் இருக்குது. சேனல் வைஸ்லையும் சரி, ஹையர் அண்ட் லெவலையும் சரி மார்க்கெட் பை சைடுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? அண்ட் தென் இன்றைக்கான ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 97 பாயிண்ட் சம்திங் நமக்கு வந்து யூஎஸ் டாலரில் ஐஎன்ஆரோட வேல்யூ வந்து இங்கே ரன் ஆகிட்டு இருக்குது இந்த பிளாட்ஃபார்மில். ஸோ நான் வந்து இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா மார்க்கெட்டை 1 ஹவருக்கு சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் அனலைஸ் எடுத்துக்கிறேன். ஸோ மேஜராக பார்க்கணுன்னா ஹை ப்ரைஸை ரீச் பண்ணி மார்க்கெட் லோவர் வந்துட்டுருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் இருக்குது, பை சைடுக்கான ப்ரைஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ கரண்ட் டைமில் பையருடைய சைடு என்ன தான் வேல்யூ வைஸில் ஸ்ட்ராங்காக இருந்தாலும், பையருடைய கன்டினியூஷன்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக இருந்தாலும், ப்ரைஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருந்தாலுமே பையருடைய வேல்யூஸை டேரெக்டாக மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ண முடியல. செல்லருக்கான ப்ரைஸ் என்ட்ரி எடுத்து தான், அதாவது ஹையில் இருக்கக்கூடிய செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷரை மார்க்கெட் எடுத்துகிட்டு தான் அகெயின் பிரேக் அவுட் எடுத்து மார்க்கெட் பையிங் பொசிஷனை இங்கே கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு ஸ்டேபிள் கொடுத்துட்ருக்காங்க. அதுவுமே ஸோ மச் டைம் இட்ஸ் டேக். அப்போது ரொம்ப நேரம் எடுத்து தான் மார்க்கெட்டில் இங்கே ஒரு பையருக்கான வேல்யூ இங்கே ஹோல்ட் ஆகுது. ஸோ இதை பெரிய அளவில் நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் ஆர் பை சைட் மொமெண்டம் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளால் இங்கே எடுத்துக்க முடியாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ கரண்ட் டைமில் நடக்கக்கூடிய சுச்சுவேஷனை மட்டும் நான் இங்கே ட்ரா பண்ணிக்கிறேன், ஹரிசாண்டல் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ 1 ஹவர் சார்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் டைமில் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை நான் ட்ரா பண்ணிக்கிறேன் காமன் லெவலில். அதாவது ப்ரீவியஸில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 ஒரு 4 பையர் கேண்டில்ஸ்டிக் கண்டினியூ பண்ணியிருக்காங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. அட் த சேம் டைம் அந்த லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து பையரால் கண்டினியூ பண்ண முடியல. செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் நல்ல ரிஜெக்ஷன் கொடுத்துருக்கு. அந்த பையருடைய லாஸ்ட்டு விக்கு நமக்கு பார்க்கும்போது தெரியுது, ப்ரெஷர் நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருக்காங்க செல்லருக்கான ப்ரெஷர். ஸோ எந்த அளவுக்கு ப்ரெஷர் வைஸில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ அது நெக்ஸ்ட்டு 1 ஹவரில் மார்க்கெட்டில் ரிவர்சல் ஸ்ட்ரக்சராகிட்டு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தென் ரிவர்சல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆனாலுமே செல்லரால் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டினியூஷன் கொடுத்து மூவ் ஆக முடியல. ஸோ அகெயின் மார்க்கெட்டில் பையர், அகெயின் நமக்கு செல்லர், அகெயின் பையர். இப்போ மறுபடியுமே ப்ரீவியஸில் நமக்கு எந்த அளவுக்கு செல்லருடைய ப்ரைஸ் ப்ரெஷர் என்ட்ரி ஆகிட்டு இருந்தாங்களோ அதே தான் இப்போ கரண்ட் டைமில் நமக்கு என்ட்ரி ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ கரண்ட் டைம் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31 மினிட்டுக்கு இன்னும் பேலன்ஸ் இருக்குது இந்த கேண்டில்ஸ்டிக் ஃபினிஷ் ஆகிறதுக்கு. ஸோ 29 மினிட்ஸ் கிட்ட ஆல்ரெடி ரன் ஆகி முடிச்சிடுச்சு. அப்போ இந்த 29 மினிட்ஸுக்குமே மார்க்கெட்டில் பையருடைய வேல்யூஸ் இருந்து ஹைலேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கேண்டில் வால்யூம் டிவைடட் பை 2 அப்படிங்கிற டைம் ஃப்ரேமில் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னா ஆஃப் அன் ஹவர் வந்து இங்கே ப்ரெஷர் வைஸில் இருக்குது. இப்போ மார்க்கெட் ஃபைட்டிங் ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஸோ பையருடைய வேல்யூ போகும்போது செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் எங்கே என்ட்ரி ஆகுதுன்னு பார்த்து நம்ம இங்கே ட்ரேட் என்ட்ரி எடுத்துக்க முடியும். ஸோ ஒரு 5 ட்ரேட் என்ட்ரி நம்ம வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் 1 மினிட் நான் வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷருக்கு ஏற்ற மாதிரி செல்லருக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு பையருக்கான ப்ரெஷர் என்ட்ரி ஆகும்போது செல்லர் என்ட்ரி ஆகக்கூடிய ஏரியாவை நான் இங்கே பார்க்கணும். அப்படின்னா இங்கே ப்ரீவியஸ் லைனை நமக்கு பார்க்கும்போது தெரியுது, இந்த சார்ட்டோட ஸ்டார்டிங் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 அதாவது 3-4 செல்லர் வராங்க. தென் அங்கேருந்து பையருக்கான ப்ரைஸ் என்ட்ரி ஆகுது, அகெயின் செல்லர் வராங்க, பையருக்கான ப்ரெஷர். ஸோ லோவர்லேருந்து இங்கே பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நமக்கு இங்கே தெளிவாகவே தெரியுது. தென் பார்த்தீங்கன்னா அந்த லெவலில் பிரேக் அவுட் எடுத்து செல்லருக்கான வால்யூம் இங்கே வந்து நமக்கு இப்போ பிரேக் அவுட் ப்ரெஷரில் லோவர் வராங்க. கரெக்டுங்களா? தென் அந்த பிரேக் அவுட் லைனில் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸில் ரிஜெக்ஷன் இருக்குது, ரிவர்சலுக்கான ப்ரெஷர் இல்லை. ஸோ மார்க்கெட்டில் செல்லருக்கான வால்யூம் ப்ரைஸ் வைஸ்லையும் ப்ரெஷர் வைஸ்லையும் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்மளால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அகெயின் பையர் போகும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா செல் பண்ணுவேன். ஸ்ட்ராங்கான மர்பூஸ் வந்திருக்காங்க, பைபாஸ் கேண்டில்ஸ்டிக். ஸோ அகெயின் பையருக்கான வேல்யூ எனக்கு மார்க்கெட்டில் ரிவர்ஸ் ஆகுதுன்னு சொல்லும்போது இந்த ஹையர் பொசிஷன்லேருந்து நான் செல் ட்ரேட் என்ட்ரி எடுத்துப்பேன். ஸோ அதே மாதிரி அகெயின் பையருடைய வேல்யூஸ் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறானா செல்லர் என்ட்ரி ஆக வேண்டிய லெவல் நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லெவலில் தான் நான் வந்து ட்ரேட் என்ட்ரி எடுக்க போகிறேன். ஓகேங்களா? ஓகே, ஃபைன். நியர்லி ப்ரைஸுக்கான வேல்யூ எந்த மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். சேம் அதே மாதிரி செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் மார்க்கெட் என்ட்ரி ஆகும்போது பையருக்கான வால்யூம் ப்ரெஷர் என்ட்ரி ஆகக்கூடிய ஏரியாவை நாங்கள் மார்க்கெட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஓகே, காப்பி, தென் லோவர் லெவல். ஓகே, இந்த லெவலுக்கு நியர்லி ஆன்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். சரி, இங்கே பார்க்குறேன் செல்லர் வரும்போது பையருடைய கண்டினியூஷன் இருக்கும்போது செல்லருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர், அகெயின் பையருடைய கண்டினியூஷன் இருக்குது ஃபைட்டிங்கோட செல்லர் ப்ரெஷர், அகெயின் மறுபடியும் பையர் பிரேக் அவுட் எடுத்து கண்டினியூ பண்ண முடியல, ஒரு ஃபைட்டை கொடுக்குறாங்க. இந்த ஏரியா பார்க்கும்போது உங்களுக்கு தெளிவாக தெரியும்.
நல்ல ஒரு ஃபைட்டிங் ஸ்ட்ரக்சர் கொடுத்து லோவர்லேருந்து பையர் ப்ரெஷர் எடுத்து போகும்போது கண்டினியூ பண்ணி பையர் சைடுடைய ப்ரைஸ் மொமெண்டம் கண்டினியூ பண்ண ட்ரை பண்ணுது. தென் செல்லர் வராங்க, வரக்கூடிய செல்லரால் கண்டினியூ பண்ண முடியல, ரிவர்ஸ் ஆகுது, மர்பூஸ், தென் 2 ஃபைட்டிங் கேண்டில், மறுபடியும் பையருடைய வால்யூம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பையருடைய வால்யூம் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே பையரால் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ண முடியல, அகைன் செல்லர் ஃபைட் பண்ணி வராங்க, அகைன் பையர். ஸோ பையர் செல்லர்னு மார்க்கெட் ஹை எண்டில் கொடுத்து ரன் ஆகுது. மார்க்கெட்டில் செல்லருக்கான ப்ரெஷர் இங்கே இருக்குது, பட் அந்த ப்ரெஷரை கண்டினியூ பண்ண விடாமல் அதே லெவலுக்கு ஏற்ற மாதிரி மெஜாரிட்டிக்கு ஃபைட் பண்ணுற அளவுக்கு இங்கே பையர்கிட்டையும் ப்ரெஷர் இருக்குது. ஸோ செல்லர் வரும்போது பையருக்கான என்ட்ரியும், பையர் போகும்போது செல்லருக்கான என்ட்ரி நமக்கு இங்கே கிடைக்கும். ஏன்னா மார்க்கெட் 1 ஹவரில் ஒரு ஃபைட்டிங் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுனால பையர் போகும்போது செல்லர் ப்ரெஷர், செல்லர் வரும்போது பையர் ப்ரெஷர். ஸோ நான் இங்கே பை ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். என்னோடய ட்ரேட் டைம் ஃப்ரேம் இங்கே எப்படி இருக்க போகுதுன்னா, சேம் கேண்டில் டைம் ஃப்ரேமில் எடுத்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா 2 மினிட் ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே, ஓகே. இப்போது நான் பை ட்ரேட் என்ட்ரி எடுத்த இடத்துல இருந்து மார்க்கெட்டுடைய வேல்யூஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபைட்டிங் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறாங்க, தென் நான் வெயிட் பண்ணுறேன். ஒரு கேப் டவுனில் தான் எனக்கு ட்ரேட் என்ட்ரியாக இருக்குது. கேப் டவுனுக்கு முன்னாடி இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மர்பூஸ். தென் நான் என்ட்ரி எடுத்ததில் கேண்டில் வால்யூம் டிவைடட் பை 2 டைம் ஃப்ரேமில் பார்க்குறேன், எனக்கு பையருக்கான ப்ரெஷர் இருக்குது 30 செகண்ட்ஸுக்கு. ஸோ அகெயின் இருக்கக்கூடிய ரிவர்சல் ப்ரெஷரில் ப்ரைஸ் வைஸ், அதாவது லோவர்லேருந்து புஷ் பண்ணுற பையருக்கான ப்ரைஸ் வைஸ் எனக்கு இங்கே ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா எனக்கு இந்த ட்ரேட் வந்து பாசிட்டிவில் முடியும். ஓகே, தென் இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் ப்ரைஸை எடுக்குதுங்கிற விஷயம் எனக்கு தெளிவாகவே தெரியுது. ஸோ நெக்ஸ்ட் லெவலில் நான் டார்கெட் பண்ணுறேன். இங்கே பையருக்கான ப்ரெஷர் இருக்குது, ரிஜெக்ஷன் ஃபைட்டிங்கில் தான் முடியுது. ஸோ நான் அகெயின் சிங்கிள் பையர் ட்ரேட் போகிறேன், ஏன்னா ஃபைட்டிங்கில் முடியுது. ஸோ இப்போ ஃபைட்டிங்கில் முடியுதுன்னு சொல்லும்போது மார்க்கெட் லோவர்லேருந்து தான் பையருக்கான ப்ரெஷர் எடுக்குதுங்கிறது நமக்கு இங்கே தெளிவாகவே தெரியுது. ஸோ ஸ்ட்ரக்சர் ரன் ஆகட்டும், நான் வெயிட் பண்ணுறேன். மார்டிங்கல் போகலை, ப்ரைஸ் எனக்கு இங்கே ஃபைட் பண்ணுறாங்கிற விஷயம் தெரிஞ்சதுனால நான் சிங்கிள் ட்ரேட்லேயே போகிறேன். ஏன்னா ஃபைட்டிங்குக்கு அப்புறம் செல்லருடைய மூவிங் இங்கே எக்ஸ்டென்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா செல்லர் ட்ராப் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இந்த லெவலுக்கு நமக்கு ரிவர்சல் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட் ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறேன். அதே லெவலுக்கு ரிஜெக்ஷன் ரிவர்சல் நல்லா இருக்குது, பட் என்னோட ஓகே அதே லெவலுக்கு தான் நமக்கு ஃபைட் பண்ணி அகைன் நல்ல ஒரு ரிவர்சலாக மார்க்கெட் நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஜூம் இன் ஜூம் அவுட் ப்ராப்பராக பண்ண முடியல, ஸ்க்ரீன் லாக் ஆன மாதிரி ஆகிடுச்சு, ஐ மீன் லேக் ஆன மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அதனால் இது பண்ணிக்கிட்டேன், ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டேன். சரி, ஓகே. சரி, இப்போது அகெயின் மறுபடியும் அதே லோவர் வரும்போது நம்ம பையருக்கான ட்ரேட் என்ட்ரி எடுத்துடலாம். இப்போது லோவரில் பிரேக் ஃபைட் பண்ணுறாங்க, பிரேக் அவுட் எடுத்து செல்லரால் கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு லோவர்லேருந்து பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுக்குறாங்க. அகெயின் இந்த பையருடைய வேல்யூ இப்போ லோவரை பிரேக் அவுட் எடுக்கணும்னா இந்த பையருடைய வேல்யூவில் அகெயின் செல்லருக்கான வேல்யூ ஸ்ட்ராங்காக எனக்கு என்ட்ரி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஏரியாவை நான் அகெயின் மார்க்கெட்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுவுமே நல்ல ஒரு பையர் போகும்போது செல்லர் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியா தான். நமக்கு ஆல்ரெடி இங்கே ஃபைட்டிங் இருக்குது. இந்த ஹரிசாண்டல், அதாவது கீழே இருந்து செகண்ட் ஹரிசாண்டலில் மார்க்கெட் ரீச் பண்ணும்போது நான் செல் ட்ரேட் என்ட்ரி போகலாம். ஓகே, இங்கே நான் ஒரு செல் ட்ரேட் என்ட்ரி போகிறேன். செல்லருக்கான ப்ரெஷர் வைஸ் மேபி இங்கேருந்து பையருடைய ப்ரைஸ் வேல்யூவை ட்ராப் பண்ணி மார்க்கெட் எனக்கு செல்லருக்கான வேல்யூஸை இம்ப்ரூவ் பண்ணணும்னா இந்த லெவலில் செல்லருக்கான ப்ரெஷர் இருக்குது. ப்ரீவியஸ் கேண்டிலே நமக்கு தெரியுது நல்ல ஒரு ஃபைட்டிங், அதை தாண்டி தான் மார்க்கெட்டில் செல்லருக்கான வால்யூம் எக்ஸிட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த லெவலில் செல்லருக்கான ப்ரெஷர் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஸோ மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் பண்ணுதுன்னு பார்த்துட்டு ஆன்சர் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஜூம் இன் ஜூம் அவுட் கரெக்டாக பண்ண முடியல, ஸ்க்ரீன் அப்படியே லாக் ஆகிடுது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு செல் ட்ரேட் என்ட்ரி போயிருந்தோம். செல் என்ட்ரி எடுத்திருந்தது நமக்கு லூஸ் ஆகுது. அப்போ அந்த லெவலில் எனக்கு பையருக்கான ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு எனக்கு தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. அட் த சேம் டைம் செல்லருக்கான ப்ரைஸ் இங்கே என்ட்ரி ஆகுதுங்கிறதையும் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அகைன் பையர் போகும்போது செல்லருக்கான ப்ரெஷர் என்ட்ரி ஆகக்கூடிய ஏரியாவில் நான் இந்த ட்ரேட் என்ட்ரி எடுக்க போகிறேன், அதாவது இந்த ஹரிசாண்டல் லைன்.
தென் மார்க்கெட் லோவர் வருதுன்னா ஹையரை பிரேக் அவுட் பண்ணுறதுக்காக லோவர்லேருந்து பையருக்கான வேல்யூ என்ட்ரி ஆகக்கூடிய ஏரியா இங்கே இருக்குது. அதாவது கீழேருந்து ரெண்டாவது ஹரிசாண்டல் லைன். ஸோ கீழேருந்து ரெண்டாவது இருக்கக்கூடிய ஹரிசாண்டலில் மார்க்கெட் லோவர் வரும்போது பையும், கீழேருந்து தேர்ட் இருக்கக்கூடிய ஹரிசாண்டலில் மார்க்கெட் இப்போ ஹையரை ரீச் பண்ணும்போது செல் ட்ரேட் என்ட்ரியும் பண்ண போகிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். மொதல் 5 ட்ரேட் என்ட்ரிஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணியிருக்கோம். இன்னும் 2 ட்ரேட்ஸ் இருக்குது. எடுத்துகிட்டு நம்ம ரிலாக்ஸாக எக்ஸிட் ஆகிடலாம். ஸோ மார்க்கெட்டில் இப்போது நம்ம ஹைலைட் ட்ராப் பண்ண லெவலை ரீச் பண்ண முடியல மார்க்கெட்டால். லோவர்லேருந்து மார்க்கெட் பையர் ப்ரெஷர் எடுத்து பையருடைய வேல்யூவை இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா ஹையர் மார்க்கெட் பிரேக் அவுட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நம்ம டார்கெட் பண்ண மாதிரியே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ட்ரேட் லூஸ் பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த லெவலில் செல்லருக்கான ப்ரெஷர் இருக்குது. பட் மார்க்கெட் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துமே ரிவர்சல் ப்ரெஷர் இல்லாமல் மார்க்கெட் பையரால் பிரேக் அவுட் எடுத்தாங்க. ஸோ செல்லருக்கான வால்யூமை விட பையருக்கான வால்யூம் ப்ரைஸ் வைஸில் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சுது. அதனால தான் இப்போ இந்த லோவர் லெவலில் மார்க்கெட் ரீச் பண்ணும்போது, அதாவது லோவர்லேருந்து ரெண்டாவது ஹரிசாண்டலில் மார்க்கெட் ரீச் பண்ணும்போது இந்த ஏரியாவில் பர்டிகுலராக ப்ரீவியஸில் நமக்கு பையருக்கான ப்ரைஸ் வேல்யூ இம்ப்ரூவ் ஆனதுனாலையும் நம்ம செல் ட்ரேட் என்ட்ரி போய் செல்லருக்கான வால்யூம் அங்கே ஃபைட் பண்ணி அகெயின் பையருக்கான வால்யூம் அங்கே ஹை ப்ரெஷரில் இருந்து இம்ப்ரூவ் ஆனதுனால நமக்கு அந்த ட்ரேட் லூஸ் ஆச்சு. ஸோ அங்கே பையருக்கான வால்யூம் ப்ரைஸ் வைஸில் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது நமக்கு தெளிவாக தெரிஞ்சதுனாலையும் இந்த இடத்துல வந்து நான் ஒரு பை ட்ரேட் என்ட்ரி போயிருக்கேன். நமக்கு தெளிவாக தெரியுது இங்கே வேல்யூ பை சைடுக்கு இருக்குது. ஸோ வால்யூம் நமக்கு ஒரு ரிவர்சல் ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறாங்க ப்ரீவியஸ் செல்லர் கேண்டில் ஸ்ட்ராங்காக இருந்தாலுமே. ஸோ இங்கே பையர் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வராங்கங்கிறத பார்த்துட்டு தென் இங்கேருந்து மார்க்கெட் பையரை கண்டினியூ பண்ணும்போது தேர்டு ஹரிசாண்டல் கீழே இருந்து, ஸோ அந்த லெவலில் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு செல் ட்ரேட் புஷ் பண்ணலாம். ஸோ நம்ம லெவலில் இருந்து பையருக்கான ப்ரெஷர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணலாம். ஸோ நல்ல ரிஜெக்ஷன் மார்க்கெட்டில் மூவிங் நமக்கு பை சைடில் முடியுதுன்னு சொல்லும்போது ட்ரேட் நல்ல ரிசல்ட்டில் இருக்கும். ஓகே, நான் கரெக்டாக நம்மளுடைய ஹரிசாண்டல் லெவலில் எடுக்கிறேன்னு சொல்லும்போது மேக்ஸிமம் ரீஃபண்ட் அந்த மாதிரி சம்திங்கில் இருக்குது. இல்லை, ஹரிசாண்டல் எடுத்தால் ப்ராஃபிட்டில் தான் இருக்குது. இருந்தாலுமே இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும், இது ஒரு ரிஸ்க்கு தான். மார்க்கெட் ஃபைட்டை கொடுத்து தான் இங்கே ப்ராஃபிட் கொடுக்குது. ரீசன் பையருக்கும் செல்லருக்குமான மெஜாரிட்டி ப்ரெஷர். இன்னொன்று டைம் ஃப்ரேம் இன்க்ரீஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லும்போது இப்போ வரக்கூடிய கேன்சிக் நல்ல ஒரு ரிவர்சல் வால்யூமை கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது நமக்கு ட்ரேடு ப்ராஃபிட் ஆகலாம். இல்லைனா பிரேக் அவுட் எடுத்து கீழே போச்சு நமக்கு ட்ரேட் லூஸ் ஆகலாம். ஆனால் நம்ம ட்ரா பண்ண லெவலில் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அது ரெண்டாவது. ஃபஸ்ட்டு மேஜர் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கான ப்ரைஸ், அனலைஸ் பண்ண ப்ரைஸ் அந்த லெவலில் நமக்கு எந்த அளவுக்கு என்ட்ரி ஆகுதுங்கிறத நம்ம தெளிவாக கவனிக்கணும். அப்போ தான் நம்மளால் வேல்யூ வைஸ்லேயும் சரி வால்யூம் வைஸ்லேயும் சரி நல்ல ஒரு ட்ரேடை ப்ரொஜெக்ட் பண்ண முடியும். இப்போ லோவர்லேருந்து மார்க்கெட் பையர் சைட் வேல்யூ எடுத்து பை சைட் கண்டினியூ பண்ணுறாங்க நமக்கு தெரிஞ்சிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ரீச் பண்ண முடியாத லெவலில் ப்ரீவியஸ் நமக்கு பார்க்கும்போது தெரியுது. நம்ம எந்த லெவலில் ரீச் பண்ணணும்னு நம்ம டார்கெட் பண்ணோமோ அந்த லெவலில் ரீச் பண்ண முடியாமல் மார்க்கெட் லோவர் வந்தாங்க. ஏன்னா ப்ரீவியஸ் ப்ரைஸை நம்ம மார்க்கெட்டை ரீச் பண்ண ப்ரீவியஸ் ப்ரைஸை எடுக்கிறதுக்கு மார்க்கெட்டில் பையர் கிட்ட வேல்யூ இல்லை. ஸோ சிலர் நமக்கு 2 கேண்டிலாக வந்து நம்ம ட்ரேட் என்ட்ரி எடுத்த இடத்துல ஒரு ஃபைட்டிங் கொடுத்துட்டு ரிவர்சல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அகெயின் மார்க்கெட் ஹையர் ரீச் பண்ணும்போது நான் செல் பண்ணிடுறேன். மொத்தம் நான் 5 ட்ரேட் சொல்லியிருந்தேன். இப்போ நான் வந்து ஒரு ட்ரேடில் வந்து டபுள் ட்ரேட் என்ட்ரி எடுத்ததுனால அதை நான் வந்து ஃபோர்த் என்ட்ரியாக நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு ட்ரேட் என்ட்ரி மட்டும் நம்ம எடுக்கணும். நம்ம தேர்டு லைன் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை நம்ம ஒரு செல் ட்ரேட் என்ட்ரி எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணுறேன். நமக்கான ஹரிசாண்டலில் மார்க்கெட் ரீச் பண்ணால் மட்டும் தான் நம்ம செலர் ஆப்ஷனுக்கு ட்ரேட் என்ட்ரி எடுக்க போகிறோம். ஸோ வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறதுக்காக டார்கெட் பண்ணது ஹையரில் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல். ஸோ அதை மார்க்கெட் இனிமேல் ரீச் பண்ணலை. பட் சின்ன கேப் தான், நம்ம ரீச் பண்ணாத என்ட்ரி எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். தென் லோவரில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய செல்லர் வரும்போது 3 கேண்டில்ஸில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து ஃபைட் பண்ணாங்க, நம்ம கவனித்தோம். தென் ப்ரைஸ் இம்ப்ரூவ் ஆகி சிங்கிள் கேண்டில் பை சைடுக்கு போயிருக்காங்க. அப்போது இந்த லெவல் அப்படிங்கிறது செல்லரால் ட்ராப் ஆக முடியாத அளவுக்கு பையருக்கான வேல்யூ ப்ரெஷர் வைஸில் இங்கே என்ட்ரி ஆகக்கூடிய ஏரியா. ஸோ இதை இப்போ கரண்ட் டைமில் செல்லருக்கான கேண்டில்ஸ்டிக் பிரேக் அவுட் எடுத்து அடுத்த கேண்டில் வந்து இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது, கரெக்டுங்களா? அப்போ இந்த கேண்டில் செல்லரில் முடியுதுன்னா அடுத்த கேண்டில் பையருக்கு ரிவர்ஸ் ஆகும்போது இந்த லெவலில் இருக்கக்கூடிய பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷரை செல்லருடைய வால்யூம் பிரேக் அவுட் எடுத்து அடுத்து எக்ஸ்டென்ஷனாக கீழே வரக்கூடிய அளவுக்கு இப்போ வரக்கூடிய கேண்டில்ஸ்டிக் லோவரில் முடிஞ்சிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு பையருக்கு ரிவர்ஸ் ஆகும்போது அங்கே செல்லருக்கான ப்ரெஷர் கொடுக்குற அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இருக்கும், செல்லருக்கான வால்யூம் ப்ரெஷர். ஸோ இப்போ கரண்ட் டைமில் ரன் ஆகிற இந்த கேண்டில் நமக்கான லோவரில் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் லைனை ரீச் பண்ணுதுன்னா நம்ம ஒரு செல் ட்ரேட் என்ட்ரி போகலாம், மார்க்கெட் ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் எடுக்கிறதுக்காக. ஸோ நான் வெயிட் பண்ணுறேன். நல்ல ஒரு என்ட்ரி கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணிவிட்டு இந்த ட்ரேட் என்ட்ரி எடுத்துகிட்டு நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஒன்று மேலே ஃபஸ்ட்டு ஹையரில் இருக்கக்கூடிய ஹரிசாண்டல் மார்க்கெட் ரீச் பண்ணணும், கீழேருந்து மேலே போய்
அப்படி இல்லைனா கீழே இருக்கக்கூடிய ஹரிசானலுக்கே மார்க்கெட் ஆன்சர் கொடுத்துட்டு அடுத்து லோவரை கண்டினியூ பண்ணணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இங்கேருந்து சிலரால் டீப்பாக கண்டினியூ பண்ண முடியாது. ஏன்னா பையருக்கான ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து மார்க்கெட் ப்ரைஸ் எடுக்கலை, எடுத்திருக்கு அந்த லெவல் ரீச் பண்ணி தான் ரிஜெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அகைன் அதே லெவலுக்கு போகும்போது நல்ல ஒரு ரிஜெக்ஷன் ப்ளஸ் ரிவர்சல் வேல்யூக்காக நம்ம டென்ட் எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுறேன். எடுக்காமல் செல்லரால் அடுத்தடுத்து ட்ராப் ஆக முடியாதுங்கிறதுல மட்டும் நான் கன்ஃபார்மாக இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணுறேன். பையர் போகும்போது நான் செல் ஐடென்டிஃபை பண்ணிடுறேன். ஓகே, மார்க்கெட்டில் சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் எடுத்து எக்ஸிட் ஆகணும்னா செல்லருக்கான ப்ரெஷர் ஸ்ட்ராங்காக வேணும்னு பார்த்தோம். ஸோ இந்த லெவலில் செல்லரால் ஸ்ட்ராங்காக எக்ஸிட் ஆக முடியலை. ஸோ நமக்கு செல்லருக்கான வேல்யூ அடுத்து எங்கே என்ட்ரி ஆகுங்கிறது தெரியும். ஸோ அந்த லெவல் வந்துருச்சு. நானுமே மார்க்கெட்டில் ட்ரேட் என்ட்ரி எடுத்துடுறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி பையருக்கான ப்ரைஸ் ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஏரியாவை செல்லர் நமக்கு பிரேக் அவுட் எடுத்து லோவர் வராங்க. அகெயின் மார்க்கெட் செல்லருடைய சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் எடுக்கணும். இங்கே பிரேக் அவுட் எடுத்து மூவ் பண்ணுறதுக்கு செல்லர்கிட்ட வால்யூம் ஸ்ட்ராங்காக இல்லை, ப்ரைஸ் ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ மார்க்கெட்டில் ஒரு சிங்கிள் கேண்டலுக்கு பையரில் நல்ல ஒரு ரிவர்சல் கிடைக்கிது. நல்ல ஒரு ரிவர்சல் கிடைக்குதுன்னு சொல்லும்போது அந்த பையரால் அடுத்தடுத்து கண்டினியூ பண்ண முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் 1 ஹவரில் அனலைஸ் பண்ணும்போது ஹையர்லேருந்து செல்லருக்கான ப்ரெஷர் என்ட்ரி ஆனாங்க. அப்போ இங்கே ஏன் ப்ரோ பையர் ஸ்ட்ராங்காக வரணும்னு கேட்டால் பையர்கிட்ட ப்ரைஸ் இருக்குது. அந்த பையருக்கான ப்ரைஸ் இப்போ எனக்கு லோவரில் இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவலில் பிரேக் அவுட் எடுக்கணும்னா சப்ளை எடுத்துகிட்டு வந்தாகணும். ஸோ எனக்கு ஹையரில் எந்த லெவல் பையருடைய மெஜாரிட்டியை விட செல்லர் என்ட்ரி ஆகக்கூடிய ஏரியா ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அண்ட் தென் எங்கே இருக்கோ அந்த லெவல் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் நம்ம அனலைஸ் பண்ண மாதிரியே டார்கெட் பண்ணோம், என்ட்ரி எடுத்தோம். இதோட ட்ரேட் வந்து நமக்கு கிளியராக முடியுது. ஸோ 5 ட்ரேட் என்ட்ரி. ஸோ 2 இடத்துல நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா டபுள் ட்ரேட் என்ட்ரி மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை 5 ட்ரேட்ஸாகவே நான் கால்குலேட்டில் கொண்டு வந்திருக்கேன். அவ்வளோதான், இன்றைக்கான ட்ரேட்ஸ் ஓவர். பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் நம்ம ட்ரெண்ட் வைஸை பொறுத்து கரண்ட் டைம் கேண்டில் ப்ரெஷரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரேட்ஸ் நம்மளால் எடுத்துக்க முடியும். தென் நம்மளுடைய ப்ரைஸ் ஆக்ஷன் எங்கே நமக்கு தெளிவாக நடந்திருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மூலமாக எடுத்துக்கிறோம். அதுலேருந்து நம்மளுடைய என்ட்ரியை நம்ம கான்ஃபிடென்ட்டாக எடுத்தால் போதும். பையர் ஸ்ட்ராங்காக வராங்க, அடுத்து மார்க்கெட் எப்படி போகுமோ அப்படிங்கிற குழப்பத்தில் வந்தோம்னா ட்ரேடு ரன் ஆகி அது முடிஞ்சிடும். தென் அனலைஸ் பண்ண விஷயத்துக்கு என்ட்ரி எடுக்க முடியலன்னா அதோட கொடுமை வேறு எதுவுமே இல்லை. ஸோ ரிலாக்ஸாக ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம். பாய்.